ஜெம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜய் பிலால். இன்னைக்கு வீடியோல நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இப்போ அந்த ஃபைல் அதாவது என்ன டாக்குமெண்ட்ஸ் வெளிய வந்திருக்கு, இது என்ன கேஸ் அப்படிங்கிறத நம்ம இப்போ பரபரப்பா பேசிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 2, 3 வருஷத்துக்கு முன்னாடியே இத பத்தின நியூஸா இருக்கட்டும், இந்த மாரி ஒரு ஐலேண்ட்ல இந்த மாரிலாம் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற கதையில அங்க நடந்துட்டு இருக்க விஷயங்கள்லாம் நமக்கு தெரிய வரும்போது, நம்ம எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சும்மா ஏதோ ஒண்ணு நடந்துட்டு இருக்கு. அ எல்லாம் ஒரு கதை சொல்லுவாங்க, ஒரு விஷயமா இந்த மாரி ஏதாவது ஒண்ணு புரளி மாரி கிளப்பிடுவாங்க. அந்த மாரி ஏதோ கிளம்பியிருக்கு. இது ஏஐல ஜெனரேட் பண்ணி இந்த மாரி ஏதாவது பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற மாரி, அதில வந்த ஃபோட்டோஸா இருக்கட்டும், ட்ரம்ப்புடைய ஃபோட்டோஸ் இந்த மாரிலாம் அது வழியா வந்த ஃபோட்டோஸ்லாம் நெறைய ஏஐ ஜெனரேட் பண்ணுது. அந்த மாரிலாம் நம்ம கண்டுக்காம இருந்தோம். இப்போ அது சம்மந்தமான டாக்குமெண்ட்ஸு, ஒரு ஃபோட்டோஸ்லாம் கிட்டத்தட்ட பலாயிரம் ஃபோட்டோஸு, டாக்குமெண்ட்ஸு, வீடியோஸு, மெயில்ல அவங்க பேசிக்கிட்டது, பெரிய பெரிய முக்கியமான தலைவர்கள் எல்லாம் வந்து பேசிக்கிட்டது. இந்த மாரி விஷயங்கள்லாம் நம்ம பார்க்கும்போது, ஓகே இது உண்மையிலே நடந்திருக்கு. அந்த அந்த ஃபுல் டாக்குமெண்ட்ட படிக்கும்போது என்னென்ன நடந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான், இப்ப தான் அவங்களுக்கு உண்மையாலுமே இது சீரியஸான ஒரு சிச்சுவேஷன் அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. ஆனா இது இப்போ ஆரம்பிச்சது இல்ல. கிட்டத்தட்ட ஒரு பல வருஷங்களா வந்து இது நடந்துட்டு இருக்கு. இப்ப தான் வந்து நமக்கு தெரிய வந்திருக்கு அப்படிங்கிறது எல்லாமே தெரியுது. அதாவது இப்போ நெறைய பேரு வந்து ஒரு 30 வயசு, 35 வயசு அந்த மாரி ஏஜ்ல இருக்கக்கூடிய நெறைய பெண்கள் அங்க அமெரிக்கால அந்த மாரிலாம் இருக்காங்க. அவங்கலாம் சின்ன வயசுல இருக்கும்போதெல்லாம் தான் இதெல்லாம் நடந்திருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாம அந்த இடத்துல போயி இப்ப இருக்கக்கூடிய அதாவது இத இப்ப இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காங்கல்ல. ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஐலேண்டுக்குள்ள அந்த அவங்க கட்டி வச்சிருக்காங்கல்ல அந்த ரெசார்ட் அதுக்குள்ள போய் நெறைய ஃபோட்டோஸ் எடுத்திருக்காங்க. அது சம்மந்தமா நெறைய விஷயங்கள் வந்து கலெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்னென்னலாம் கனெக்ட் பண்ணியிருக்காங்க, என்ன விஷயங்கள்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோல நம்ம டீட்டெயில்ஸா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அந்த ஐலேண்ட்ல வந்து இவரு எதுக்காக வாங்குறாரு? இவரு அந்த எப்ஸ்டீன் அப்படின்னு சொல்லக்கூடியவரு, இது எங்கிருந்து வராரு அப்படிங்கிறது எல்லாமே நம்ம கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்ப தெரியும். அதாவது இவரு வந்து அமெரிக்கால இருக்கக்கூடியவரா இருக்கட்டும், இல்ல மத்த எல்லா பெரிய பெரிய தலைவர்களுடைய கான்டாக்ட்ல வச்சிருக்காரு. ஒரு நல்ல நட்புறவுல வச்சிருக்காரு. அதனால தான் வந்து இவன் வந்து இந்த மாரி ஐலேண்ட்லாம் வாங்கி இதெல்லாம் பண்ணியிருக்கான் அப்படிங்கிறது தெரியும். இவன் இதுக்கு முன்னாடி ஒரு டீச்சரா இருந்திருக்கிறான். ஒரு ஸ்கூல்ல வந்து டீச்சரா இருந்திருக்காரு. இவன் வந்து டீச்சரா இருந்த இடத்துல அது இவனுக்கு வந்து அது புடிக்காம இருந்து, அதுக்கப்புறமா அந்த கணக்கு வழக்கெல்லாம் பார்ப்பாங்கல்ல. ஒரு பெரிய பெரிய ஹெட்டுக்குலாம் வந்து கணக்கு பார்த்துக்கிறது. அவங்களோட செலவுகள அதாவது ஒரு இது மாரி அக்கவுண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் அந்த ஒர்க் பண்ணுவாங்கல்ல. ஸோ அந்த மாரி பெரிய பெரிய நிறுவனங்கள் இருப்பாங்க. பெரிய பெரிய தலைவர்கள் இருப்பாங்க. ஸோ அவங்களுடைய கணக்கு இந்த மாரிலாம் வந்து பார்த்துக்கிறது. அந்த மாரி இருக்கும்போது தான் இவனுக்கு அதுல கிடைச்ச பாயிண்ட் தான் வந்து மத்தவங்களுடைய கான்டாக்ட் அப்டின்னே வந்து சொல்லலாம். அதாவது பெரிய பெரிய தலைவர்களோட கான்டாக்ட், அவங்க தெரிஞ்சவங்களுடைய கான்டாக்ட்டா இருக்கட்டும், அவன் பழக்கமாறதா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து அந்த இடத்துல தான் இவனுக்கு கிடைக்க ஆரம்பிக்குது. அதுக்கப்புறமா தான் வந்து இவன் தனியா ஒரு ஐலேண்ட் ஒண்ணு வாங்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி தான் தனியா ஒரு ஐலேண்ட் வாங்குறான். அந்த வாங்குன இடத்துல தான் போய் இந்த மாரி பெண்கள வந்து சின்ன சின்ன குழந்தைங்கள வந்து இந்த மாரி பண்றது. அங்க இவன் தனிப்பட்ட முறையில பண்ணது தான். ஓகே இது வந்து மத்த தலைவர்கள் நம்ம குடுக்கலாம். இதனால அவங்க இது பண்ணுவாங்க அப்படிங்கிற மாரி ஒரு தப்பான ஒரு கணக்கு போட்டு, இப்போ இந்த ஃபைல்ஸ்ல வெளிய வந்தது ஃபுல்லாமே இத பத்தினது தான். அங்க ஆரம்பிச்சது தான் வந்து இப்போ இவ்ளோ நாளா வந்து நடந்தது எல்லாமே. இவன் வந்து இவன் கொலையே வந்து ஒரு மர்மமான கொலை அப்படின்னு தான் வந்து சொல்றாங்க. ஏன்னா, இவன் ஜெயில்ல இருக்கும்போது கிட்டத்தட்ட கரெக்ட்டா அவன் இறக்கறக்கு 3 நிமிஷத்துக்கு முன்னாடி கேமரா ஆஃப் ஆயிருக்கு. ஜெயில்ல என்ன நடந்தது அப்படிங்கிறது தெரியல. கேமரா ஆஃப் ஆயிருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த கேமரா ஆஃப் ஆனது ஏன் ஆஃப் ஆனது இதுவரைக்கும் இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு தான் இருக்கு. இன்னுமே அது தெளிவான ஒரு விடை கிடைக்கல. ஆனா இவன் எப்படி இறந்திருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தூக்கு மாட்டி இறந்திருக்கான் அப்படிங்கிற மாரி தான் தெரியுது. கரெக்ட்டா அவன் வந்து இறந்ததுக்கு அப்புறமா தான் அந்த 3 நிமிஷம் முடிஞ்சு கேமரா ஆன் ஆகுது. ஸோ இது வந்து தெரிஞ்சு வந்தோனே நார்மலா நம்ம சொல்லும்போதே தெரியுது. அங்க ஏதோ நடந்திருக்கு. அதனால தான் வந்து இவன் இறந்திருக்கான். இவன யாரோ கொன்றுருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. ஸோ இவன கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இவன் இன்னுமே வந்து இவன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்க வராங்கல்ல வெரி வெரி முக்கியமான விஐபிஸ் அப்படின்னு சொல்றாங்கல்ல. ஸோ அவங்க எல்லாத்துடைய எப்ப வராங்க? என்ன பண்றாங்க? எல்லாத்தையுமே வந்து நோட் பண்ணி வைக்கிற மாரியான ஒரு பழக்கம் இவன்ட்ட இருக்கு. ஸோ அதுதான் வந்து இப்ப இவனோட இந்த மொத்த இதுமே வந்து தெரிய வந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். அந்த மாரி இவன் நோட் பண்ணி வச்சனால தான் யார் யார் வந்திருக்கா? யார்ட்ட இவன் கான்வர்சேஷன் பண்ணியிருக்கான்? அதாவது இங்க நாங்க ஒரு பெரிய பார்ட்டி வைக்கிறோம். நீங்க வரணும் அப்படிங்கிற மாரி இன்வைட் பண்றதா இருக்கட்டும். இந்த மாரிலாம் நெறைய பேத்த கூப்பிட்டது. இப்ப எலான் மஸ்க் கூட ரீசென்ட்டா சொல்லியிருந்தாரு. என்ன கூப்பிட்டிருந்தாரு. நான் போல அப்படிங்கிற மாரிலாம் சொல்லியிருந்தாரு. ஏன்னா அவரு பேருமே அந்த ஃபைல்ல வந்து இருக்கு. அதாவது எலான் மஸ்க் மட்டும் இல்ல. ட்ரம்பா இருக்கட்டும், எலான் மஸ்க்கா இருக்கட்டும், அதுக்கப்புறம் பெரிய பெரிய நாட்டுடைய தலைவர்களா இருக்கட்டும். இப்ப ட்ரம்ப் மாரி நெறைய நாட்டுடைய பிரசிடென்ட்டா இருக்கட்டும். இந்த மாரி நெறைய பேர் ஏன் நம்ம இந்தியாவுடைய மோடி அவர்களுடைய பேருமே வந்து அதுல இருக்கு அப்படிங்கிற மாரிலாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த மாரி நெறைய பேத்துடைய பேர்கள் வந்து அதுல இருக்கிறனால, இவங்கலாம் வந்து இது இன்வால்வ் ஆயிருப்பாங்களோ அப்படிங்கிற மாரியும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அத ஃபுல்லா அ
என்னன்னா இவங்கலாம் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இல்லை, இவங்களெல்லாம் இன்வைட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பேரோடும் சில பேர் வந்து பேர் மட்டும் மென்ஷன் ஆயிருக்கு. ஆனால் என்ன பண்ணாங்க அவங்க உள்ளுக்குள்ளே போய் என்ன ஏதாவது பண்ணியிருக்காங்களா, இல்லை இவன் அந்த பார்ட்டிஸில் கலந்துக்கிட்டாங்களா அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள் இன்னும் சரியாக வெளியே வரல. ஸோ அது மேபி விசாரணைக்கு அப்புறமா இதுக்கப்புறம் இதை பற்றின டீட்டெயில்ஸ் எதாவது கலெக்ட் பண்ணாங்கன்னா அதுக்கப்புறம் தெரிய வரும். ஸோ இதை இப்போ ஆரம்பிச்சது, இப்போ பரபரப்பு போகிறக்கு ஆரம்பிச்சது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருந்த ஒரு பெண்மணி தான் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. இது போலீஸ் எப்படி வந்து பெருசாக எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன குழந்தைய வந்து இவன் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலா ஒரு நம்ம நம்ம ஊர்ல எல்லாம் போய் ஏமாறுவோம்ல, ஒரு வேலைக்கு போறோம்னு சொல்லிட்டு போய் ஒரு ஏமாறுவோம்ல. அதாவது நீ உன் ஃப்ரெண்டை வந்து லோன் போட வை, உனக்கு வந்து காசு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்மளை ஏமாத்துவானுங்க. அந்த மாதிரி அந்த குழந்தைங்களை வந்து நீ இந்த மாதிரி, அதாவது ரொம்ப ஏழ்மையில் இருக்கக்கூடிய குழந்தைங்களை வந்து நீங்க இந்த மாதிரி வந்து என் ஐலண்ட்ல மசாஜ் அந்த மாதிரி வந்து வாங்க, அந்த மாதிரி பண்ணுங்க, நான் உங்களுக்கு வந்து அமௌண்ட் தரேன், இந்த மாதிரி ஒரு அவங்களுக்கு ஓகே இந்த அமௌண்ட் கிடைச்சா எங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிற அளவுக்கு இருக்கிற மாதிரியான அமௌண்ட் நான் தரேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுங்களை கூட்டிட்டு போய் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நார்மலா மசாஜ் பண்ற மாதிரி அந்த மாதிரி வேலைக்கு விட்டுட்டு, அதுக்கடுத்து திரும்ப போயிட்டு திரும்ப இந்த மாதிரி வாங்க, இந்த மாதிரி மசாஜ் பண்ணணும். ஏன்னா அவங்களுக்கு சின்ன குழந்தைங்களா இருக்கும்போது அவங்களுக்கு எதுவுமே தெரியாது, பெரியவங்க சொல்றதை கேட்பாங்க. இந்த மாதிரி பெருசா ஒருத்தர் வந்து ஒரு பெரிய ஆளுங்க வந்து நம்ம கிட்ட இந்த மாதிரி பேசும்போது அவங்களுக்கு என்ன தெரியும், அதனால வந்து பணம் கிடைக்குது, சரி சும்மா சும்மா ஒரு மசாஜ் பண்றது தானே, இதுல வந்து என்ன இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்களும் 2வது டைம் போகும்போது தான் அவங்கள வந்து தவறா பயன்படுத்துறது இந்த மாதிரிலாம் வந்து பண்றாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் அமௌண்ட் அதிகமா தர்றது, இந்த மாதிரி வேற யாராவது உன் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கூட்டு, உனக்கு தெரிஞ்சவங்க யாரையாவது கூட்டிட்டு வா, இல்ல வேற யாரையாவது வந்து நீ இந்த மாதிரி கூட்டிட்டு வந்தீங்கன்னா அவங்களுக்கும் நான் வந்து பணம் தரேன் இந்த மாதிரி மசாஜ் பண்றதுக்கு அப்படின்னு சொல்லி, அதுக்கடுத்து அவங்க மூலியமா இந்த மாதிரி ஒவ்வொருத்தரா அவங்களுக்கு தெரிஞ்சவங்களை இந்த லோன் வாங்க வைக்கிறது, இல்ல வேற ஏதாவது ஒன்று பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நம்மளை அலைய விடுறானுங்களே, அந்த மாதிரியே வந்து இவங்களையும் வந்து இந்த பெண்கள், அதாவது வெளியே போற பெண்கள் எல்லாத்தையும் வந்து மற்றவங்களை கூட்டிட்டு வந்து இந்த இடத்துல இந்த மாதிரி பண்றது அப்படிங்கிறதான் பல வருஷமா நடந்துட்டு இருக்கு. இதை லாஸ்டா கம்ப்ளைண்ட் கொடுத்த பெண் அதாவது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஐலேண்ட்ல கூப்பிட்டு இந்த மாதிரி பண்றாங்க அப்படின்னு கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு அப்புறமா, ஏன் இதை யார் இப்படி பண்ணது, அதுக்கப்புறம் தான் வந்து இவன் மேல கேஸே போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் யார் இந்த மாதிரி பண்ணது, என்ன நடந்தது உனக்கு அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு இந்த மாதிரி பண்ணணும், இந்த மாதிரி மசாஜ் இது இருக்கு, இந்த மாதிரி அங்க கூப்பிடுறாங்க அந்த தீவுல, எங்களுக்கு இவ்வளவு பணம் தரோம்னு சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி என் ஃப்ரெண்ட் ஒருத்தி சொன்னா அப்படின்னு சொல்லி இன்னொருத்தங்களை கை காமிக்கிறாங்க. அவங்கள்ட்ட போய் விசாரணை பண்ணும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுமே வந்து எனக்குமே வந்து இந்த மாதிரி என் ஃப்ரெண்டு தான் சொன்னா, இல்ல இந்த மாதிரி ஒரு பொண்ணு சொன்னா, எனக்கு தெரிஞ்ச பொண்ணு ஒருத்தி சொன்னா அப்படிங்கிற மாதிரி அவங்களுமே வந்து சொல்றாங்க. அதாவது ஒவ்வொருத்தவங்களும் யார்கிட்ட கேட்டாலும் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி எனக்கு வேற ஒருத்தவங்க சொன்னாங்க அப்படிங்கிறதான். ஆனா உள்ள போனதுக்கு அப்புறமா நிறைய பெண்களை வந்து ரொம்ப கொடுமைப்படுத்துறதா இருக்கட்டும், அதாவது என்ன பண்றானுங்கன்னா, பெரிய பெரிய தலைவர்கள் உள்ள வந்தாங்கன்னா அவங்க கிட்ட தனியா ஒரு பொண்ணுங்கள, சின்ன வயசு பொண்ணுங்களை தனியா அனுப்பிச்சு விடுறது, தேவையில்லாத விஷயங்கள் நிறைய பண்றது, இந்த மாதிரி ரொம்ப கேட்கறக்கே ஒரு மாதிரி கேவலமா இருக்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய அங்க நடந்துட்டு இருக்கு. ஸோ அந்த நடந்த விஷயங்களாம் வந்து இவன் நிறைய வீடியோஸ் எடுத்துறது, ஃபோட்டோ எடுக்கிறது இந்த மாதிரிலாம் எடுத்து வச்சிருக்கான். இது வந்து பெருசா ஏதாவது பிரச்சனை ஆயிரும் அப்படிங்கிறக்காக தான் இவனை கொலை பண்ணியிருக்காங்க. ஃபுல்லா அதாவது இப்போ ஒரு ஃபோட்டோஸ் இவ்வளோ டாக்குமெண்ட்ஸ் வெளியே வந்தப்பவே இவ்வளோ பிரச்சனைகள் போயிட்டு இருக்கும்போது, இந்த மாதிரி இவ்வளோ பெரிய தலைவர்களுக்கெல்லாம் ஒரு மாதிரி வேர்த்து விடுற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது இன்னும் நிறைய தகவல்கள்லாம் வெளியே வந்துச்சுன்னா ஏதாவது பிரச்சனை ஆயிரும் அப்படிங்கிறதுனால தான் அவனை வந்து கொலை பண்றதுக்கான முயற்சி பண்ணிட்டு அவனை கொலை பண்ணிட்டாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் இருக்கு. பட் இருந்தாலும் போலீஸ் இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல. ஏன்னா இவன் இவ்வளோ பெரிய நாட்டுடைய தலைவர்களுடைய சப்போர்ட் இருக்கிறனாலேயே இவன் ஜெயிலில் இருக்கும் போதே எப்படி இருந்தானா, வாரத்துக்கு 7 நாள் அவன் ஜெயிலில் இருக்கிறான். இப்போ ஒரு 7 நாள்னா 6 நாள் வந்து அவன் வேலைக்கு வெளியே போயிட்டு வந்துக்கலாமாமா, நைட்டு மட்டும் அவன் இருந்துக்கலாம். இப்போ காலையில் அவனுக்கு ஒர்க்குக்காக போறான் அப்படின்னா, வெளியே அவனுக்கு போகணும் அப்படின்னா காலைல ஒரு 9 மணிக்கு அவன் போறான்னா நைட்டு ஒரு 10 11 மணிக்கு திரும்ப அவன் ஜெயிலுக்குள்ள வந்துக்கலாம். அதுவும் வந்து தனியாக கார், அவனுடைய கார் நார்மலாக வாழ்ந்துக்கிறான். அதாவது ஒரு நைட்டு தங்குற ரூம் மாதிரி தான் வந்து ஜெயிலை பயன்படுத்திட்டு இருந்தான். அந்த அளவுக்கு வந்து சலுகை வந்து கொடுத்துருக்காங்க ஜெயில்ல. இப்போ இந்த மாதிரி வந்து கொடுக்கும் போதே தெரியுது எது யாருடைய சப்போர்ட்டும் இருக்கு, யாருடைய சப்போர்ட்டும் இல்ல, பெரிய தலைவர்களுடைய சப்போர்ட் இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி அவன் நிறைய வேலைகள் பண்ணியிருக்கான் அப்படிங்கிறது தெரியுது. இப்போ அவனுடைய அந்த ஐலாண்டுக்குள்ள அந்த இடத்துல போய் போட்டோ எடுக்கும்போது தான் தெரியுது, நிறைய ஒரு வயசானவங்களுடைய முகங்கள்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் மாஸ்க் மாதிரி செஞ்செல்லாம் போட்டு வச்சிருக்கான். நிறைய பெட்ரூம்ஸ் வச்சிருக்கான். அதாவது அது பார்க்கறக்கு ஒரு சின்ன ரெசார்ட் மாதிரியோ, வெளியிருந்து யாராவது வந்தாங்கன்னா அவங்க தங்குற மாதிரி இருக்கிற மாதிரியோ அந்த மாதிரிலாம் இல்லை. எல்லாமே வந்து ஒரு தனி ஒரு அது எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஒரு தனித்தனியா ஒரு பெட்ரூமு, அது தனித்தனியா எல்லாமே ஒரே மாரி இல்ல. ஒவ்வொன்னும் வேற வேற விதமா இருக்கு. இந்த மாரிலாம் ட்ரை பண்ணி வச்சிருக்கான். ஒரு குளியலறை, ஒரு நார்மல் பாத்ரூமா இருக்கட்டும், இல்ல வேற ஏதாவது ஒரு ஸ்டோர் ரூமா இருக்கட்டும், எல்லா இடமுமே வந்து ஒருத்தர் உட்காந்து பார்க்குற மாரியும், அங்க யாராவது ஒரு ஒரு வேலை பண்ற இடமா இருந்தாலும், அங்கேயுமே ஒரு சோஃபா மாரி போட்டு, ஆப்போசிட்லேருந்து யாராவது உட்காந்து பார்க்குற மாரி, இந்த ஒரு கிச்சனா இருந்தாலும் அங்கேயுமே ஒரு சோஃபா அந்த மாரி போட்டு, யாராவது ஆப்போசிட்லேருந்து பார்க்குற மாரி, இந்த மாரி விஷயங்கள்லாம் வந்து அங்க ஃபோட்டோஸ்ல வந்து தெரிய வருது. ஸோ இதெல்லாம் பத்தி இவன் ஏன் இந்த மாரி இது சொல்லும்போதே தெரியும்ல, இந்த ஃபோட்டோஸ்ல பார்க்கும்போதே தெரியும். ஏன் இந்த இடத்துல எதுக்கு சோஃபா போட்டிருக்கான்? இந்த இடத்துல ஏன் இதெல்லாம் பண்ணியிருக்கான்? இவ்ளோ பெட்ரூம்ஸ் வச்சிருக்கானே! இதெல்லாம் பார்க்கும்போதே ஒரு மாரி நமக்கு தெரியும். அங்க என்னமோ நடக்குது அப்படிங்கிற மாரி. ஸோ அந்த மாரி நெறைய சின்ன குழந்தைகள சித்திரவதை பண்றது,
பண்ணுறது அந்த மாதிரி ஃபோட்டோஸ்லாம் நிறைய அந்த டாக்குமெண்ட்ஸ்லேயே வெளியே வந்திருக்கு. அதெல்லாம் பார்க்கும்போதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன் இப்படி இவ்வளோ இந்த அளவுக்கு இருப்பானுங்களா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. நிறைய இப்போ ரீசெண்டாக சோஷியல் மீடியாவில் பரவிட்டு இருக்கு நிறைய வீடியோஸில் மனுஷங்களை வந்து கொண்டு சாப்பிட்றாங்க, இங்கே எப்படா நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பெண்மணி வந்து இந்த மாதிரி கத்தி அலறது இந்த மாதிரி வீடியோலாம் பார்த்தோம். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த அளவுக்கு வந்து நடந்துக்கிறானுங்க, சின்ன குழந்தைங்களை வந்து இந்த மாதிரி கஷ்டப்படுத்துறானுங்க, அங்கே கூட்டு போய் அவனுங்களுக்காக அதாவது அவனுங்களோட தேவைகளுக்காக இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிறானுங்க. இதை வந்து பெரிய பெரிய தலைவர்கள்லாம் இன்க்ளூட் ஆயிருக்காங்க அப்படிங்கிறதா வந்து பெரிய விஷயமா இருக்கு. இதுல நிறைய பேர்த்தோட பேர் வராமல் இருக்கு. அதுல வந்து ஈரானுடைய தலைவர்களோட பேரும், அதுக்கப்புறம் புதின் அவர்களுடைய பேரும், அதுக்கப்புறம் நார்த் கொரியா, சைனா இவங்களுடைய இவங்க இந்த தலைவர்களுடைய பேர்கள்லாம் இல்லாம இருக்கு. இப்போ அமெரிக்கா என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்கள தான் இப்போ யாருடைய பேர்லாம் இதுல இல்லாம இருக்கோ, அதாவது ஒரு ரொம்ப பேடா இப்போ மோடியோடைய பேரும் அதில் இருக்கிறனால நிறைய ஒரு ரூமர்ஸ் பரம்பரை மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பரவிட்டு இருக்கு. ஆனால் அவர் என்ன அங்கே போயிருக்காரா என்ன அப்படிங்கிறது இன்னும் வரையும் தெரியல. ஸோ அதை பற்றி பார்த்துட்டு தான் இன்னும் என்னென்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது ஒரு விசாரணை போயிட்டு தான் இருக்கு. ஆனால் அவர் உண்மையிலுமே அங்கே இருந்திருக்காரா என்ன அப்படிங்கிறது தெரியல. ஆனால் அவருடைய பேர் இருக்கு அப்படிங்கிறது அந்த மாதிரி கூட இவங்களுடைய பேர்லாம் இல்லாதனால இப்போ ட்ரம்ப் என்ன பண்றாரு, இவங்க எல்லாத்தையும் தான் வந்து நமக்கெல்லாம் இது ஒட்டுமொத்த மக்களுக்கே வந்து இவங்க தான் வில்லன், மற்ற மக்கள் எல்லாத்தையும் வந்து கொலை பண்றாங்க இவங்க அப்படி இப்படின்னு இவங்களை ரொம்ப பேடா காமிக்கிறது. இத்தனை வருஷமா அவங்க வந்து இவங்களை இந்த செட் ஆஃப் பீப்புள் இந்த ஈரானுடைய தலைவர்கள் அதுக்கப்புறம் இந்த புத்தினா இருக்கட்டும் இவங்க எல்லாத்தையுமே வந்து இப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாத்தையும் ஒதுக்கி இவங்கெல்லாம் ஒரு தவறானவங்க, இவங்க வந்து உலகத்தை அழிக்க பார்க்குறாங்க, எங்க நாட்டை ஆக்கிரமிக்க பார்க்குறாங்க, இவங்க தான் ஃபர்ஸ்டா இருக்குன்னு பார்க்குறாங்க அப்படி இப்படின்னு இவங்களே குற்றம் சாட்டுறதா இருந்த ட்ரம்ப்பா இருக்கட்டும் இல்லை அவரை கூட இருக்கக்கூடியவங்களா இருக்கட்டும் அவங்க எல்லாத்தோட பேருமே வந்து அந்த ஃபைல்ல இருக்கு அப்படிங்கிறதா ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமா இருக்கு. அதாவது இவங்களை நீங்க வில்லன்னு சொல்லி காட்டிட்டு நீங்க இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிருக்கீங்களே அப்படிங்கிற மாதிரி தான் வந்து தோணுது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் பார்க்கும்போது தான் உண்மையிலே என்னென்ன நடந்துட்டு இருக்கீங்க, யாரை இவங்கெல்லாம் இவ்வளோ பேசுறாங்க, இப்போ நிறைய நான் இத்தனை பேர்த்த காப்பாற்றிருக்கேன் இது பண்ணியிருக்கேன் அப்படி இப்படின்னு பேசுறானுங்க, ஏன் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. இப்போ மோடியுடைய பேருமே அதில் என்ன இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேலுடைய அதிபரை வந்து மோடி அவர்கள் பார்க்க போயிருக்காங்க. அது காரணம் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்ஸ்டைனோட அவருடைய அழுத்தத்தினால தான் வந்து போயிருக்காரு. ஸோ அந்த விஷயமே வந்து அந்த டாக்குமெண்ட்ல வந்து பதிவுபட்டிருக்கு, அதாவது அந்த மெயிலில் வந்து பதிவுபட்டிருக்கு. ஏன்னா அவருடைய அழுத்தத்தினால தான் மோடி போயிருக்காரு அப்படிங்கிற இவருடைய பேருமே இந்த இடத்துல தான் மென்ஷன் ஆயிருக்கு. வேற இவர் பார்ட்டிக்கு போனாரா இல்லை இந்த மாதிரி இன்வைட் பண்ணாங்களா இல்லை வேற ஏதோ இடத்துல கலந்துக்கிட்டாங்களா அந்த மாதிரி எந்த விஷயமும் இல்லை. ஸோ இப்படி அதாவது ஒருத்தரோட பேர் இருந்தாலே வந்து இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பட் இவங்களுமே போயிருக்காங்களா என்ன அப்படிங்கிறது வந்து இதுக்கப்புறம் இதை பத்தின விசாரணை இப்போ கொஞ்சம் அதிகமா எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இதுக்கப்புறம் தான் வந்து தெரிய வரும். மேபி இது சம்பந்தமான ஃபைல்ஸ் இல்லை வீடியோஸோ வேற ஏதாவது ஒன்று வெளியே விட்டாங்க அப்படின்னா தான் நமக்குமே வந்து தெரிய வரும். ஸோ ஆனால் விட மாட்டாங்க. ஏன்னா இவ்வளோ பெரிய மிகப்பெரிய மொத்தம் அதாவது ஒரு நாடு மட்டும் இல்லாமல் மொத்த உலகத்தில் இருக்கக்கூடிய பெரிய தலைவர்களுடைய பேர்லாம் அடிபடுது அப்படிங்கும்போது அவங்க கண்டிப்பாக எதாவது பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ரீசெண்டாக கூட ட்ரம்ப்கிட்ட வந்து ஒரு சில பல பேட்டி அதாவது ப்ரெஸ் மீட்டில் வந்து அவங்க கேள்வி கேட்கும்போது ட்ரம்ப் என்ன சொல்கிறாரு அப்படின்னா அவங்க வந்து இந்த மாதிரி ஃபைல்ஸில் உங்கள் நேம்லாம் வந்துருக்கு இந்த மாதிரிலாம் போயிட்டுருக்குல்ல இதுக்கெல்லாம் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க அப்படின்னு அதை குறித்து கேட்கும்போது அவங்க அதை பற்றி கண்டுக்கவே இல்லை. அதை கண்டுக்காமல் அப்படி விட்டுறாரு. திரும்பி அவங்க வந்து கேட்குறாங்க பதில் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கும்போது அந்த ரிப்போர்ட்டரை வந்து நீங்கள் ரொம்ப பாவமாக இருக்கீங்க, ரொம்ப இதாக இருக்கீங்க, 10 வருஷமாக நீங்கள் ரொம்ப போராடிட்டீங்க, இங்கே என்னென்னமோ சம்மந்தமே இல்லாத விஷயமா பேசுறது அந்த மாதிரிலாம் சொல்லி அதை அப்படியே அந்த கொஸ்டினை தட்டி கழிச்சிட்டு போயிருக்காரு. ஸோ இந்த விஷயம்லாம் கேட்கும்போது தான் வந்து இவர் ஏதோ பண்ணியிருக்காங்க, என்னமோ நடந்திருக்கு அப்படிங்கிறது வந்து தெரிய வருது. ஸோ இந்த விஷயத்தை பற்றி உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கீழே வந்து கமெண்ட்ஸை சொல்லியிருப்பாங்க.